எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம். கதிரவன் மதியும் அங்காரகன் முந்தியும் கருணை உள்ள சொர்தம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்ச நிலையன் என்று பரிவோடு மகிழ்ந்த அருள் செய்யும் அன்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்று தேய்பிரை அஷ்டமி 12/12/2025. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. மதியம் 1:45 முதல் 2:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:15 முதல் 1:15 வரை. மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் மதியம் 3 முதல் 4:30 வரை. மேற்கு சூளம் இன்று. ஸோ இப்போ இன்னைக்கு மேற்கு திசை நோக்கி பயணம் செய்யற மாதிரி இருந்தது, லாங் டிராவல் அப்படின்னா கொஞ்சம் சின்னதா வெள்ளம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போங்க. இன்றைய திதி அஷ்டமி திதி. நட்சத்திரம் பூர நட்சத்திரம் காலை 9:21 வரை. பின்பு உத்திர நட்சத்திரம். யோகம் பிரித்தி நாம யோகம் மாலை 3:52 வரை. பின்பு ஆயுஷ்மான் நாம யோகம். கரணம் கவளவ கரணம். சந்திராஷ்டமம் திருவோண நட்சத்திரத்திற்கு காலை 9:21 வரை. பின்பு அவிட்ட நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். கிரக நிலவரங்கள். கடகராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் சந்திர பகவான் மற்றும் கேது பகவான், விருச்சக ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், தனுசு ராசியில் செவ்வாய் பகவான், கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான். புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் பர்மனன்ட் மார்க்கர் இது மாதிரி ஒன்று வாங்கிக்கிங்க. இதை மார்க்கரை பயன்படுத்தி உங்க ராசிக்கு உண்டான ராஜநிலையோட அதிர்ஷ்டம் என்ன மணிக்கட்டில் தொடர்ந்து எழுதிட்டு வாங்க. உங்களோட காரியம் நிச்சயமாக வெற்றி அடையும். நீங்க எது நினைச்சாலும், திருமணமாக வேண்டுமானாலும், குழந்தை பாக்கியம் வேண்டுமானாலும், சொத்து கிடைக்க, கார் வாங்க, வீடு வாங்க, இது மாதிரி எதா இருந்தாலும் நீங்க பாசிட்டிவா தான் திங்க் பண்ணணும். பாசிட்டிவ்ங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ குடும்பத்துல எல்லாம் பிரச்சனையா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வார்த்தையை நீங்க பயன்படுத்தவே கூடாது. நாங்கள் குடும்பத்தோடு ஒற்றுமையாக வாழ்கிறோம், இது ஒரு பாசிட்டிவ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் நோய் நொடியோட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆரோக்கியமாக இருக்கிறோம், அதுக்கு அப்படியே தமிழ்ல அற்புதமான வார்த்தைகள்லாம் இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி கடன் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. கடன் அப்படிங்கிறது நீங்க நல்ல வருமானம் வந்துச்சுன்னா கடன் ஈஸியா குறையும். ஓகேங்களா? நீங்க கடன் சொல்ல சொல்ல எதை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களோ அதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு செயல்படுத்தும். அப்ப கடனுக்கு பதிலாக நல்ல வருமானம் வருது, நல்ல வருமானம் வருதுன்னு சொன்னீங்கன்னா வருமானம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பணம் அதிகமாக வந்தால் நீங்கள் கடனை அடைச்சிட போறீங்க. ஓகேங்களா? இது மாதிரி ஒவ்வொரு செயலுக்கும் நெகட்டிவா தான் நிறைய இருக்கு. அதை நீங்க பாசிட்டிவா மாத்துங்க. மேசராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 64. ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 72. மிதுன ராசி இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 68. கடகராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 79. சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 92. கன்னி ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 99. துலாம் ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 95. விருச்சிக ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 33. தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 29. மகர ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 22. கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 32. மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 52. இது காமனான பொது பலன் தான். உங்க ஜாதகத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் நீங்க பயன்படுத்துறீங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நம்ம ஜோதிட குறிப்பில் இந்த மாதம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா
12 ராசிக்கும் 2026 புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்குன்னு தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுல இன்னைக்கு பார்க்கக்கூடியது வந்து கடக ராசியில 2 நாளைக்கு வந்து கடக ராசியில 2 நாள் வந்து ஃபுல் பலன் பார்த்துருக்குறோம். இன்னைக்கு கடக ராசியில ஒரு குழந்தை பிறந்தா அவங்களோட படிப்பு எப்படி இருக்க போறதுன்னு பார்க்க போறோம். பொதுவாக கடகராசியில பிறந்த குழந்தைகள் வந்து சிறு வயதுல 5வது படிக்கிறாங்க பார்த்தீங்களா, எல்கேஜிலேருந்து யூகேஜி, எல்கேஜி 1, 2, 3, 4, 5 இது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோம்பேறி, குழந்தைங்கனாவே சோம்பேறியா இருப்பாங்க. பொதுவாக இதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஓகேங்களா, அதனால வந்து சின்ன சின்ன படிப்புங்கிற தடை, அப்போ ஸ்கூல்ல நீங்க அடிக்கடி மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் வந்து வரும். அதே மாதிரி 6வதுலேருந்து 12வது படிக்கிறவங்களுக்கும் கல்வியில வந்து தடை, ஞாபக மறதி அதிகமாக இருக்கும். அதனால நீங்க வந்து உங்க குழந்தைய திட்ட வேண்டாம். இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வரைக்கும் அது கண்டிப்பா இருக்க வாய்ப்புகள் உண்டு. அதுக்கப்புறம் வந்து புதிய தமிழ் புத்தாண்டு வரும்போது சில கிரகங்கள் மாறும். என்ன சார், ஏப்ரல் மாசம் தான் எக்ஸாம் வருது, நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னா சின்ன சின்ன வழிபாடு பண்ணுங்க, கண்டிப்பாக வந்து வெற்றி அடைய வாய்ப்புகள் வந்து உண்டு. அதே மாதிரி டிகிரி படிக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வெற்றி அடைஞ்சிருவாங்க. யூஜி டிகிரி, பிஜி டிகிரி, இந்த மாதிரி ஒரு டிகிரி 2 டிகிரி படிக்கிறவங்களோட அமைப்பு வந்து வெற்றி உண்டு. அவங்க இடம் மாறுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக உண்டு. ஆனா பிஹெச்டி பண்றாங்க பார்த்தீங்களா, டாக்டரேட், அவங்க டாக்டர் படிக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தடை ஏற்படும். ஓகேங்களா, போட்டி தேர்வு, நீட் எக்ஸாம் எழுதுறவங்க, வேற எந்த ஜேஇ எக்ஸாம், வேற எந்த போட்டி தேர்வு பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமாக உண்டு. ஓகேங்களா, அடுத்தது அரசியலுக்கு வரும். 26 தேர்தல் வருது. இப்ப கடகராசியில பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அமைப்பு கிடையாது. ஓகேங்களா, வேலைன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, சாரி, அரசியல் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அரசியல் இருக்கவங்களுக்கு வந்து கவனம் ஏற்படும், பிரச்சனைகள் அதிகமாக சந்திப்பாங்க. கடகராசிக்கு வந்து அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு அந்த அளவுக்கு வந்து வெற்றி ஆண்டா அமையாது. ஓகேங்களா, காரணம் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் அதிபதி 6ல, அவங்க கொடுக்குற வாக்கு வந்து நிறைவேற்ற முடியாது. சமுதாயம் சொல்லக்கூடிய 5ஆம் இடம் வந்து 6ல வந்து மறைஞ்சிருக்கு, 7க்கு உடையவன் வந்து மறைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கிரகங்கள் வந்து நிறைய மறைஞ்சிருக்கிறனால அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையான ஆண்டு தான். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். வேலையில இருக்கிறவங்களுக்கு அல்லது வேலையை வந்து எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த அமைப்பு வந்து இல்லை. வேலையில வந்து தடை தாமதம் வந்து ஏற்படும். நீங்க ஒரு ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்ணாலும் ஒரு தடை தான் வரப்போகுது. ஓகேங்களா, வெளிநாட்டுக்கு போறவங்களுக்கு மட்டும் நல்ல யோகம். வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்றவங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும். வெளி மாநிலம், வெளிநாடு, இந்தியா விட்டு அல்லது தமிழ்நாடை விட்டு அல்லது வந்து பாத்தீங்கன்னா வேற ஸ்டேட் போறவங்க எல்லாம் ஈஸியா கிடைச்சிரும். ஓகேங்களா, திருமணம் வந்து தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அப்ப கடகராசியில பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் நடக்காதுன்னா அப்படி கிடையாது. மே மாசத்துக்கு மேல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. இந்த ஆண்டு பிறக்கும் போது சில கிரக நிலவரத்துல படி பாத்தீங்கன்னா ஒரு 4 மாசத்துக்கு தடையாக தான் இருக்கும். ஓகேங்களா, குழந்தை பாக்கியம் தடை ஏற்படும். ஓகேங்களா, கடன் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வாங்கினீங்கன்னா வரவுக்கும் செலவுக்கும் இருக்கும். கடன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அடைக்கிறதுக்கான இன்கம் அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா, வரும் லாபம் கடன் அடைக்க சரியாக அமைஞ்சிடும். பதவி உயர்வு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு வந்து கிடைக்க வாய்ப்புகள் வந்து உண்டு. அடுத்து வந்து கடைசியா பரிகாரம். ஓகேங்களா, பரிகாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் சொல்றதான், குலதெய்வ வழிபாடு தான் ரொம்ப 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 முக்கியமானது. வீட்டுக்கு அருகில் இருந்தால் தினைக்கும் போயிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னால் நீங்க வீட்டுல இருந்துகிட்டே உங்க குலதெய்வம் எந்த திசையை நோக்கி இருக்கோ அதை நோக்கி வந்து நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க. வீட்டுல இருந்துகிட்டே பிரார்த்தனை பண்ணுங்க, நிச்சயமாக உங்களுக்கு நன்மை நடக்கும். போயிட்டு வர முடியாதவங்க அமாவாசை பௌர்ணமிக்கு தவறாம போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லது உண்டு. ஓகேங்களா, இந்த கடகராசியில பிறந்தவங்களுக்கு இன்னொரு பரிகாரம் என்னன்னா திருவனைக்காவல், திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்துல திருவனைக்காவல் இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா அகிலாண்டேஸ்வரி அம்மன் அப்படின்னு இருப்பாங்க. அந்த அம்மனை வந்து நீங்க தரிசனம் பண்ணிட்டு வந்தா இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா, மெயின் அவங்களுக்கு வந்து இந்த கோயிலுக்கு வந்து வழிபாடு பண்ணலாம். ஸ்பெசிஃபிக்கா வியாழக்கிழமை அன்னைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். குறிப்பிட்ட நாளுங்கிறது வியாழக்கிழமை. ஓகேங்களா, இந்த ஆண்டு புத்தாண்டு பிறந்து அதுக்கப்புறம் நீங்க எப்ப வேணாலும் போயிட்டு வாங்க. வியாழக்கிழமை திருச்சி மாவட்டத்துல இருக்கிற திருவனைக்காவல்ல இருக்கிற அகிலாண்டேஸ்வரி அம்மன், ஜம்புகேஸ்வரன் இருக்காங்க. பஞ்சபூத தலத்துல முக்கியமான தலம், நீர் தலம் கொண்ட கோயில் அது. அதனால வந்து வாய்ப்புள்ளவங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஆனால் அந்த கோயிலுக்கு மட்டுமே போயிட்டு வீட்டுக்கு நீங்க போங்க. பக்கத்துல ஸ்ரீரங்கம் இருக்கு, மலைக்கோட்டை இருக்குன்னு சொல்லி அங்கெல்லாம் நீங்க வந்து போக வேண்டாம். ஓகேங்களா, இந்த ஆண்டு பலன்ல எல்லா ராசிக்கும் சொல்லக்கூடிய கோயிலுக்கு வந்து பர்டிகுலரா அந்த கோயிலுக்கு மட்டும்தான் நீங்க போயிட்டு வரணும். அது மட்டும் இல்லாம வேற கோயிலுக்கு அடிச்சனால எங்கேயுமே போகாதீங்க. இது சூட்சமமான பரிகாரம் உங்களுக்கு. ஓகேங்களா, மற்ற கோயிலுக்கு போறனால இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த புண்ணியம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது. அதை மைண்ட்ல நல்லா ஏத்திங்க. ஏன்னா 4 ராசிக்கு இப்ப நம்ம சொல்லியிருப்போம். மேசத்துல இருந்து இன்னைக்கு கடகராசி வரைக்கும் கம்ப்ளீட்டடா முடிச்சிருக்கிறோம். உங்களுக்கு கொடுத்திருக்க குலதெய்வ வழிபாடு இல்லாமல் அடிஷனலா ஸ்பெசிஃபிக்கா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கோயில் வந்திருக்கு. ஓகேங்களா, தாய்மானவர், ஸ்ரீவாஞ்சியம், இப்ப அகிலாண்டேஸ்வரி அம்மன் வந்திருக்கிறாங்க. இது மாதிரி 4 ராசிக்கு வந்திருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நீங்க கரெக்ட்
கரெக்டாக ஃபாலோ பண்ணினீங்கன்னாவே நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு உண்டு. அவினாசி முருகன் வேற சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த 4 ராசிக்கு உண்டான கோயிலை வந்து அந்தந்த ராசிக்காரங்க வந்து போயிட்டு வாங்க, சிறப்பாக இருக்கும். குழந்தைங்களா இருந்தால் பெரியவங்க வந்து கூட்டிட்டு போகலாம். ஓகேங்களா? பெரியவங்களா இருந்தால் அவங்க மட்டும் போயிட்டு வரலாம். குடும்பத்தோட போறது சிறப்பு. வாய்ப்பு இல்லை சார் அப்படின்னா நீங்க மட்டும் போயிட்டு ஒரு 1 ஹவர் குறைஞ்சது கோயிலில் இருந்துட்டு வரணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு 1 ஹவர் கோயிலில் உட்காந்துட்டு வாங்க. இந்த நாள் இனிய நாளா அமைய பிரபஞ்சத்திடம் அடியேனும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.